2050ஆம் ஆண்டு மூன்றில் ஒரு குழந்தை மயோபியாவினால் பாதிக்கப்படுவார்கள் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். மயோபியா என்றால் என்ன, குழந்தைகளை அதிலிருந்து எப்படி பாதுகாப்பது என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. மயோபியா அப்படின்னா கிட்ட பார்வை, அதாவது குறிப்பிட்ட தூரத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு நல்லா தெரியும். ஆனா தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க அந்த பொருள் நமக்கு மங்கலாகவோ அல்லது தெரியாமையோ போகலாம். இந்த ஒரு நிலையதான் மயோபியா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மயோபியா அப்படின்னு எப்படி வரையறுக்கிறாங்க மருத்துவர்கள் பார்த்தோம்னா, கண்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடு அப்படின்னு வரையறுக்கிறாங்க. இதுலயும் 2 வகைகள் இருக்கு. ஒன்னு சிம்பிள் மயோபியா, இன்னொன்னு பேத்தலாஜிக் மயோபியா அப்படின்னு மருத்துவர்கள் வரையறுக்கிறாங்க. இதுல மருத்துவர்கள் ஒரு தரவையும் வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அர்பன் ஏரியால, அதாவது நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய 5 to 15 வயது உடைய இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது குழந்தைகள்ல 1999ஆம் ஆண்டு வெறும் 4.44% பேர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா 2019ஆம் ஆண்டு இதுவே 21.15% அப்படின்னு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இது இப்படி இருக்கக்கூடிய நிலைமைதான். ஆனா வரக்கூடிய நாட்கள் இது எப்படி மாறும்னு கணிச்சிருக்காங்கன்னா, 2030ஆம் ஆண்டு 31.89% இதே 2050ஆம் ஆண்டு 48.14, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கிட்ட பார்வையினால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு அச்சமூட்டக்கூடிய தரவை மருத்துவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதன் காரணமாக உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத சில விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். டிஜிட்டல் திரை பயன்படுத்துவதை போதுமான அளவுக்கு நம்ம குறைக்கலாம். நமக்கு தெரியும் இது டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்றதுனால எல்லாருமே செல்போன் வச்சிருப்போம், நாள்தோறும் அதை பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனா கூடுமான வரைக்கும் இடைவெளி விட்டு அந்த டிஜிட்டல் பயன்பாடு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறதன் மூலமா இதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. திரைகளை பார்ப்பதில் இடைவேளை எடுத்தல், இந்த இடைவெளியை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 20:20:20 அப்படின்னு ஒரு ரூல் சொல்லுவாங்க. அதாவது 20 நிமிஷம் தொடர்ச்சியா நீங்க திரைய பாக்குறீங்க அப்படின்னா, பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடைவெளி எடுத்து 20 அடி தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை 20 நொடிக்கு நீங்க பார்க்கணும். இதுதான் 20:20:20 அப்படின்ற ஒரு ரூல டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதையும் நம்ம பின்பற்றதும் நலமா இருக்கும். அதற்கு பிறகு குறைவான ஒளியில் படிப்பதை தவிர்த்தல். ஒரு சிலர்லாம் இரவு நேரத்துல பார்த்தோம்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிஜிட்டல் திரையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை குறைப்பதன் மூலமாகவும் மயோபியால இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வருடாந்திர கண் பரிசோதனை, நமக்கு கண்ணு நல்லா தானே தெரியுது, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அப்படின்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. இறுதியாக கண்களுக்கு ஓய்வு. நம்ம கண்கள் மட்டும் கிடையாது, உடல்ல எந்த ஒரு உறுப்பா இருந்தாலும் அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓய்வு கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நேரங்கள்ல அது சரிவர இயங்குவதற்கான வாய்ப்புகளாக அமையக்கூடும். குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் கிட்ட பார்வை பாதிப்பின் அறிகுறிகள் என்னென்ன, இதனால் பார்வை பறிபோகுமா என்பன குறித்து மருத்துவர் சௌந்தரியுடன் செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறை. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேம். இந்த மயோபியா ஒருத்தருக்கு ஏன் வருது, என்ன காரணம்? கண்களோட லென்த் இன்க்ரீஸ் ஆறதுதான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் மயோபியா. ஆக்சியல் மயோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர கருவிழியோட கர்வேச்சர் மாறுறப்போ, உள்ள இருக்கிற லென்ஸோட கர்வேச்சர் மாறுறப்போ, லென்ஸோட திக்னஸ் மாறுறப்போ, இதெல்லாம் மயோபியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு மயோபியா இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம இது நம்ம நிறைய நியர் ஒர்க் பண்றோம், நிறைய மொபைல் போன் யூஸ் பண்றாங்க. இந்த மொபைல் போன் குழந்தைங்க நிறைய யூஸ் பண்றப்போ, கிட்ட பார்வை வச்சு அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த மயோபியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மயோபியா தனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிட்ட பார்வை மட்டும்தான் நல்லா இருக்கும், எட்ட பார்வை கஷ்டமா இருக்கும். சோ ஒரு தூரத்துல ஒரு பஸ் வருது, இல்ல போர்டுல எழுதி போடுறத படிக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இது மட்டும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்க அடிக்கடி கண்ணை சிமிட்டுற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு தலைவலி வரும். சில குழந்தைங்க ஒழுங்கா தெரியலன்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்லாம, ஆனா ஸ்கூல் கிரேட்ஸ்ல முதல்ல நல்லா மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப கம்மியா மார்க் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கா தெரியல. என்னென்ன சிகிச்சை முறையெல்லாம் இருக்கு மேம்? மயோபியால பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிகிச்சைகளை ஒரு மருத்துவரா நீங்க பரிந்துரைக்கிறீங்க? கண்ணாடி ஒண்ணுதான் இதுக்கு ஆப்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ முதல்ல கண்ணாடி கொடுக்கலாம். இப்ப இந்த கண்ணாடியிலேயே மயோபியா கண்ட்ரோல் கிளாஸஸ் இருக்கு. சோ இந்த கிளாஸஸ் ஒரு டிஃபரெண்ட் டிசைன்ல பண்ணிருக்காங்க. சோ தட் அந்த கண்களோட வளர்ச்சிய
ஒரு குறைக்கும். சோ அதனால அந்த மயோபியா ப்ரோக்ரஷன் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை பிறந்ததுல இருந்து அது கண்ணு வளர்ந்துகிட்டே இருக்கிறப்போ அந்த பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ யூஸ்வலா வந்து அந்த பவர் வந்து 18 வயசு வரைக்கும் ஆகும் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு. சோ அந்த 18 வயசு வரைக்கும் பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்க கூடாதுன்றதுக்காக இந்த மயோபியா கண்ட்ரோல் கிளாஸஸ் கேன் பி யூஸ். அது தவிர ஆர்த்தோ கெரட்டாலஜின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து என்னன்னா நைட்டு கான்டாக்ட் லென்சஸ் போட்டுட்டு தூங்கிட்டு காலையில அந்த கான்டாக்ட் லென்சஸ் எடுத்துட்டா கருவிழியோட ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. மயோபியானால பாதிக்கப்பட்டா கண் பார்வை பறி போகுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? மயோபியால வந்து பார்வை பறி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பறி போக போறது இல்ல. பட் ஆனா வந்து குழந்தைங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா கிளாஸஸ் கொடுக்கணும். சோ 10 வயசுக்குள்ள அவங்களுக்கு நல்ல பார்வை இருந்தாதான் வந்து அவங்களுக்கு பார்வை குறைபாடு இல்லாம இருக்கும். சோ ஒழுங்கா நம்ம வந்து பவர் செக் பண்ணாம கண்ணாடி கொடுக்காம இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு ஆம்பிலோபியா ஆர் லேசி ஐ அப்படின்னு சொல்ற ப்ராப்ளம் வரலாம். சோ இந்த லேசி ஐ வந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம பின்னாடி ஒரு 15 வயசுக்கு அப்புறமோ 16 வயசுக்கு அப்புறமோ நம்ம கண்ணாடி கொடுக்கறதுனால பார்வை ஃபுல்லா முன்னேற்றம் வருமா அப்படின்னா கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. சோ சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சு உடனே கண்களுக்கு கரெக்டான பவர் கொடுத்தான்னா பார்வை குறைபாடு ஏற்படாம நம்ம தடுக்க முடியும். நன்றி மேடம் உங்க தகவலுக்கு.